பேர் பாஸ்கர். நான் வந்து தென்னிந்திய நாணய சேகரிப்பு சங்கத்திலேருந்து பேசுகிறேன். இப்போ எங்கள் சங்கம் வந்து ஒரு நாணய கண்காட்சி நடக்கிறது. இந்த கண்காட்சி பொறுத்தவரை என்னன்னா, பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் எல்லோரும் நம் பாரம்பரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியத்துவமாக நாங்கள் இந்த கண்காட்சி நடத்துகிறோம். அது என்னென்ன இதுன்னா, ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 2020 இந்த 3 நாட்கள் நடைபெறுகிறது. எல்லோரும் இந்த வாய்ப்பு தவறாதீங்க. நீங்கள் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறது. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் முன்னுரிமை, அனுமதி இலவசம். பேர் வந்து திருநாவுக்கரசு. சென்னை பெரம்பூரில் இருக்கேன். எனக்கு வந்து இந்த சின்ன வயசுலேயே இந்த காயின் கலெக்ஷன் பண்ணுறது, ஸ்டாம்ப் கலெக்ஷன் பண்ணுறது, ஃபாரின் நோட் கலெக்ஷன் பண்ணுறது, ஃபாரின் காயின் கலெக்ஷன் பண்ணுறது, வெரைட்டியான காயின்ஸுக்கு நான் கலெக்ஷன் பண்ணேன். முதல்ல ஒரு ஹாபியாக பண்ணும்போது இதை வந்து நான் வந்து என்னால் முடிஞ்ச இதுக்கு வந்து நான் ஊக்குவிப்பேன். இப்போ எந்த காயினாக இருந்தாலும் எடுத்து வைங்க. சரி, இதே நம்ம இதை வந்து எல்லாருக்கும் வெளிப்படுத்தணுன்ற நமக்கு ஒரு புது ஐடியா கிடைச்சோம்னா, நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக நான் காயின் கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ஏன் இந்த சென்னையில் வந்து இதை நம்ம ஒரு எக்ஸிபிஷனாக பண்ணி பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏன் தோன்றக்கூடாதுன்னு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் எக்ஸிபிஷன். இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் நண்பர்கள் எல்லாரும் திரு மோகன் சார் அவரும் நிறையா ஊர்லேருந்து இங்கே வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக பண்ணியிருக்காரு. இவருக்கு தெரியாத ஸ்டாம்ப்பு விலை மதிப்பு நானே பார்த்த சில ஸ்டாம்ப்ஸை பார்க்கணுன்னா இவங்களை பெருகிட்டு இதோடைய நாலேஜை பற்றி நம்ம தெரியும். இது எல்லோருமே வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்த நாணயங்கள் மட்டும் இது செல்லாது என்ற ரூபாய் நோட்டில் தனி மதிப்பு இருக்குது. ஆனால் சில பேர் வந்து போலியாக வந்து இது லட்சக்கணக்கு போகும், கோடிக்கணக்கு போகுன்றது அப்படி ஒரு இதுவே கிடையாது. அதெல்லாம் போலின்னு வச்சுங்க. கலெக்ஷன் பண்ணுறது வந்து நமக்கு சக்திக்கு உட்பட்டு தான் எந்த ஒரு நாணயமோ கலெக்ஷனோ இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா மினிமம் காசு 5 ரூபாலேருந்து 10 ரூபாலேருந்து கிட்டத்தட்ட ரொம்ப அதிகபட்ச போதுன்னா 20-25,000 ரூபா விட்டது. அதெல்லாம் ரொம்ப இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1 ரூபா தான் ஃபேஸ் வேல்யூ என்பது 1 ரூபா தான். ஆனால் அந்த நாணயத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி காயினுக்கு சில பல காயின்கள் மட்டும்தாங்க வேல்யூ இருக்குது. அது வந்து எதுக்கு சொன்னால் ஏர் வைஸ் சொல்லுவாங்க, மின்ட் வைஸ் சொல்லுவாங்க. அதுலேயே அந்த பல இது வந்து பொதுமக்கள் வந்து இப்போ அதோடைய புக்கு கைடன்ஸ் வருது. அதை வாங்கிட்டாலே இது நமக்கு வந்து யாரும் வந்து சொல்லி தெரியணுன்றது இல்லை. அது மார்க்கெட் வேல்யூ என்ன இருக்குது, அதோடைய கண்டிஷன் என்ன இருக்குது, அது பார்த்து தாங்க வேல்யூவேஷனு. இப்போ போலிய யூடியூப்பில் சில யூடியூப்பில் வந்து 1 லட்ச ரூபா போகும், 2 லட்ச ரூபா போகும், 10 லட்ச ரூபா, அதெல்லாம் போலி. அது கிடையாது, மக்களை ஏமாத்துற இதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உண்மையான கலெக்ஷன் காயின் பண்ணுறவங்க, இது ஒரு ஹாபியாக பண்ணுறவங்க பல ஊரில் இருந்து நானும் ஆராய்ச்சியாளர்களும் சார்ந்த மாதிரிலாம் ஸ்டாம்ப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப இந்த நாணயத்தையும் பல நாட்டையும் வந்து சுற்றிருக்காரு. யார் நம்ம திரு மோகன் சார் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இல்லாத எல்லாம் கிட்டத்தட்ட அவர்கிட்ட இல்லாத கண்ட்ரி காயினே கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், கலர் காயினாக இருக்கும். நம்ம பார்க்க முடியாது. இப்போ நம்ம பார்த்துருப்போம் ஒரு அமெரிக்கா சென்று பார்த்தோம், அதேமாரி மலேசியன் இது பார்த்தீங்கன்னா சாதாரண அது வந்து யூஸ்வலாக எல்லா இடத்துல கிடையாது. ஆனால் அதில் வந்து ரேரிட்டின்னா அந்த மாதிரி காயின் வந்து கலெக்ஷன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து நம்ம பெற்றோர் முக்கியமாக நம்ம இது வந்து சொல்கிறது பெற்றோர்கள் தான் சொல்லுவோம். அவங்களோட குழந்தைங்களுக்கு நாணயத்தை பற்றி தெரிவிங்க. இன்னும் வந்து இந்த மாதிரி கண்காட்சி வந்து எல்லாம் பொதுவாக எல்லா இடத்துலையுமே அனுமதி இலவசம்னா பார்த்துப்போம். நீங்கள் எல்லாம் சினிமா போகலாம், பார்க்க போகலாம். ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுடைய டைம் ஃப்ரீயாக இருக்கும், நாணய கண்காட்சி விடுங்க. அதில் அவங்களுக்கு சில நாலேஜஸ் கிடைக்குங்க. இந்த காயினில் பல நாலேஜ் கற்றுக்கலாங்க. அதில் ஒரு சின்ன டாட்டு வருங்க. அந்த டாட்டுக்கு பின்னால் நம்முடைய வரலாறு மறைஞ்சிருக்குங்க. அதை மக்கள் அதை தெரிஞ்சுக்கணுங்க. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது 3 நாளாக இந்த கண்காட்சி நடக்குதுங்க. நேற்று வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி சனிக்கிழமை, நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிலேருந்து இரவு 7 மணி வரைக்கும் எல்லோருக்கும் இங்கே வரலாம். சென்னை இந்த இடம் வந்து எக்ஸிபிஷன் நடைபெற இடம், அந்த கண்காட்சி நடைபெற இடம் வந்து சென்னை எக்மூர். பார்த்திங்கன்னா இது எங்கே இருக்குதுன்னா நம்ம சொல்லுவோம் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், அதாவது குழந்தைகள் மருத்துவமனை, பேபி ஹாஸ்பிட்டல்னுவாங்க. அதுக்கு பக்கத்து பில்டிங்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சென்னை ஹோட்டல் உடுப்பின்னுவாங்க, இல்லைன்னா மச்சான்னுவாங்க. பேர் முன்ன இடம் பக்கத்து பில்டிங்கு தாங்க நடைபெறும். எல்லோரும் வந்து பாருங்கள். உங்கள்கிட்ட இருக்க காயின் இங்கே பார்த்தீங்கன்னா இருப்பாங்க, கலெக்டர் இருப்பாங்க, வியாபாரி இருப்பாங்க. அவங்ககிட்ட தெரியாதவங்க வந்து காமிங்க. உங்களுக்கு சில விஷயம் உங்களுக்கு புரியலாம், அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. இல்லைன்னா இதெல்லாம் எங்ககிட்ட இந்த காயின்னா அவங்களுக்கு தேவைன்னா வாங்கிப்பாங்க. அதுக்கு உண்டான விலை மதிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். 1 ரூபா காயின் ஏன் உங்களுக்கு அந்த 1 ரூபா காயினே ஒரு 1000 ரூபா கூட இருக்கும்.
உங்களுக்கு தெரியாது ரூபாதான்ட்டு அந்த 1000 ரூபா கொடுத்து இங்கே வாங்குறதுக்கு ஆள் இருப்பாங்க. இந்த மாதிரி வாங்கிக்கலாம். முக்கியமாக எல்லாருக்கும் அனுமதி இலவசம். கண்டிப்பாக வாங்க. இதெல்லாம் முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியதுங்க. இந்த நம்முடைய தமிழர் பண்பாடு உள்ள சில காயின்கள் இருக்குது. ஏன் கரன்சிக்கு ஏன் நம்ம வெளிநாட்டு காயினில் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கும். மொரிஷியன்ற நாட்டில் வந்து நம்ம தமிழ் எல்லா நாட்டோட நம்ம காயின் இருக்குதுங்க. வந்து பாருங்கள். அனுமதி இலவசம். அனுமதி வணக்கம். கோவிந்தராஜன் 50 வருஷமாக இதே ஃபீல்டில் தான் இருக்கிறேன். ஸ்டாம்ப்ஸு காயின்ஸு இதெல்லாம் கலெக்ஷன் பண்ணி நிறைய இந்த மாதிரி ஒரு மாதிரி நிறைய எக்ஸிபிஷனில் நிறைய பேருக்கு இம்ப்ரூவ் பண்ணுறேன். பழைய ஸ்டாம்ப்பு காயின் நோட்டு எதுவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் எடுத்து வைங்க. எல்லாம் விலை மதிப்பான பொருள். அந்த காலத்தில் 10 பைசா வீட்டில் ஸ்டாம்ப்பு காயின்லாம் இன்றைக்கி லட்சக்கணக்கில் போடுறதுல இருக்குது. ஆனால் சில பேருக்கு லட்சக்கணக்கில் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. அதனால் பழைய பொருள் எல்லாத்துக்கும் விலை மதிப்பு. சார் வந்து இன்சூரன்ஸில் ஒர்க் பண்ணலாம். அவரும் ஸ்டாம்ப்பு காயின் எல்லாமே என்னுடைய பெயர் மோகன். நாங்கள் வந்து ஸ்பெக்ட்ரா ஃபிலானியூமஸ் ஹப் அப்படிங்கிற பேரில் ஒரு கம்பெனி வச்சுட்டு ஸ்பெஷலி இந்த வேர்ல்டுக்கான காயின்ஸு கரன்சிஸ் இதெல்லாம் வந்து டீல் பண்ணுறோம். எங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கலர் காயின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 100 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், 200 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் வந்து ஒரு காயின், ஒரு கண்ட்ரிலேருந்து ஒரு காயின், இந்த மாதிரி ஒரு கலெக்ஷனாக ஒரு 100 கண்ட்ரீஸ் 200 கண்ட்ரீஸ் ஆல்பம்ஸ், அதே போல் நோட் பேக்கெட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து சப்ளை பண்ணுறோம். எங்கள் கலெக்டர்ஸ்க்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ். திருநாவுக்கர் சார் நான் வந்து இந்த எக்ஸிபிஷன் ஆரம்பித்தார் அன்னிலேருந்து கண்டினியூஸாக எங்களுடைய பார்ட்டிசிபேஷன் மேலும் தொடரும். இந்த ஹாபியை வந்து சேனலில் ரொம்ப நன்றி. அப்படி ஒன்றே வேணாம். இது மீட் பண்ணுன்ற ஒரு இதுவே இல்லைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டைரியில் வச்சுருக்கோம், நோட் வச்சுருக்கோம். உங்கள் ஃபோன் நம்பரு கொடுக்கலாம். அடுத்தது சென்னையில் எங்கே நடந்தாலும் உங்களுக்கு குறுஞ்செய்தி வந்துருக்கு, மெசேஜ் வந்துடும். நீங்கள் தாராளமாக இதில் தான் வரணும் பாடலாம். இல்லை நீங்களே வந்து தாராளமாக போகலாம். எந்த ஒரு கண்காட்சியில் வந்து நீங்கள் வந்து 10 ரூபா 20 ரூபா கொடுத்துட்டு போனால் இல்லை 50 ரூபா கொடுத்துருவோம். அனுமதி இலவசம். தாராளமாக பாருங்க. இது முக்கியமாக சொல்ல வேண்டியதுன்னா பள்ளி குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. விட்டுவாங்க. கல்லூரி மாணவர்கள்லாம் வந்து பாருங்கள். மாணவர்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு தெரியல சில விஷயம் அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. இப்போ ஏன் எனக்கே சில விஷயம் தெரியாதுங்க. நான் தெரிஞ்சிங்கன்னா அதுங்கிற மாதிரி கிட்ட நம்மளோட அனுபவம் ரொம்ப அனுபவசாலி. இவங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். அந்த மாதிரி தாங்க இது வேறு சார். நான் என் பேர் சௌதர்மிகா. நான் வந்து ஜியான் இன்டர்நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூலில் படிக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்கு வந்திருந்தேன். இங்கே காயின்ஸ் ஓல்டன் காயின்ஸ்லாம் இருக்குது. அது ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் கலெக்ஷனாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. விசிட் பண்ண சூப்பராக இருக்குது. I came for exhibition in Edmore. There was many antique items and cameras, coins, and many more. From this, I can see some histories and பழங்காலத்து காயின்ஸு, இந்த ராஜா வந்து யூஸ் பண்ண கத்தி, அந்த மாதிரி நிறைய இங்கே பார்க்க முடியும். என் பேர் யஷ்வந்த். தேங்க்ஸ். சென்னையில் நாணய கண்காட்சி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னெல்லாம் பார்த்தீங்க? என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க? காயின்ஸ்லாம் அந்த காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எது வச்சு வாழ்ந்தாங்க, எப்படிலாம் பண்ணாங்க. உங்களுக்கு என்ன இதில் என்ன இது கிடைச்சிச்சு இங்கே வந்து மூலமாக? என்ன பழைய காலத்தோட பொருட்கள் அது எல்லாமே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எத்தனை படிக்கிறீங்க? எந்த ஸ்கூலு? பெரியார் வெற்றிக்கு. என் பேர் பாஸ்கர். நான் வந்து தென்னிந்திய நாணய சேகரிப்பு சங்கத்திலேருந்து பேசுகிறேன். இப்போ எங்கள் சங்கம் வந்து ஒரு நாணய கண்காட்சி நடக்கிறது. இந்த கண்காட்சி பொறுத்தவரை என்னன்னா, பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் எல்லோரும் நம் பாரம்பரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியத்துவமாக நாங்கள் இந்த கண்காட்சி நடத்துகிறோம்.
அதுவும் என்னென்ன தேதினா ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 2020 இந்த 3 நாட்கள் நடைபெறுகிறது. எல்லோரும் இந்த வாய்ப்பை தவற விடாதாங்க. அதேமாதிரி ஒரு வாரம் தவற விட்டால் அவங்களால வர முடியலன்னா நம்ம அந்த எக்ஸிபிஷன் அடுத்த ஆண்டு நடத்துவோம். அதாவது February 26, 27, 28 எல்லோரும் வாங்க, அனுமதி இலவசம். நீங்கள் கற்றுக்கொள்ள ரெடியாக இருக்கிறது. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பொதுமக்களுக்கு முன்னுரிமை, அனுமதி இலவசம்.